படைச்ச அன்னைக்கே தலையெழுத்து எழுதிவிட்டாங்க. ஆமா, நீ இப்படித்தான் இருப்பாய். உன்னை மாற்றவே முடியாது. மாற்ற முடியுமா? முடியாதுமா, முடியாது. கிருஷ்ணமாரி அம்மா நினைச்சா மாற்ற முடியும். ஆமா, எல்லா ஜீவாத்மாக்கள் எல்லாரையும் படைத்து லோகத்திலே அவளுக்கு தகுந்த மாதிரி தலையெழுத்தை எழுதி அத அவரவருடைய வாழ்க்கை அதை நம்ம சொல்ல முடியாது. மூன்றாவதாக மூர்த்தி பிரம்மதேவன் சத்தியலோகத்தில் வீற்றிருக்கின்ற கலைமகள் மணாளன். வீட்டுல 5 பிள்ளை பிறக்குதுன்னு வைங்க. அந்த 5 பிள்ளைக்கு தலையெழுத்து ஒண்ணு போலயா இருக்கு. ஒருத்த கோலக்காரனா இருக்கான், ஒருத்த அமைதியா ரொம்ப நல்லவனா இருப்பான், ஒருத்த குசும்பக்காரனா இருப்பான். இப்படி ஒரு வீட்டுல பிறக்கிற 5 குழந்தைக்கே தலையெழுத்து வேற மாதிரி மாத்தி விடுவாங்க. 5 பேரும் ஒண்ணு போலயா இருக்கு. அப்படி அவனுக்கு என்னென்ன தலையெழுத்து அதை எழுதி விட்டுருவார். மூர்த்திகளாலும் பராசக்தியினுடைய கருணை பார்வையினாலே இந்த உலகம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்னன்னைக்கு என்னென்ன நடக்கணுமோ அத்தனை எழுதிடுவார். அன்னைக்கே நமக்கு எழுதிட்டாரு. சரி, இன்றைக்கே கிருஷ்ணமாரி அம்மனுடைய ஆலயத்தில் நம்ம அம்பாளுடைய புகழை பாடணும். அவங்க பிள்ளைங்க வந்து பாடுவாங்க. கிருஷ்ணமாரியோட பிள்ளைங்க தான் வந்து பாடுவாங்க அப்படின்னு அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இன்னாருக்கு இட்டபடின்னு எல்லாத்துக்கும் தலையெழுத்து எழுந்தவர் தான் அவரு. இப்படி 3 பேரும் மும்மூர்த்திகளாலும் பராசக்தியினுடைய கருணை பார்வையினாலே இந்த உலகமெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சக்தி என்றால் என்ன? பலம். உடம்பில் சக்தி இருந்தால்தான், அதான் சொல்லுவாங்க நம்ம பகுதியில, உனக்கு சக்தி இருக்கா, சக்திக்கு தகுந்த மாதிரி வேலையை பண்ண, சக்திக்கு தகுந்த பேசாம இரு, இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சக்திக்கு மீறி நீ எதுக்குப்பா எவ்வளவு செய்யற அப்படின்னு. சக்திக்கு மீறி ஏன் பண்ற, உன்னுடைய சக்தி எவ்வளவு இருக்கு அவ்வளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணுமா. சக்தி உலகத்திலே மிகுந்த சிறந்தவள், உலகத்தையே இயக்க வந்தவள். அதனாலதான் அந்த சக்தி இல்லைன்னா உலகமே இல்லை. அப்படி முன்னோட்டிகளாலும் பராசக்தியினுடைய கருணை பார்வையினாலே இந்த உலகம் எல்லாம் இயங்குகின்றது. என் தாய் ஆதிபராசக்தி சூரியமானை 3 முறை சுற்றி வலம் வருகின்றாள். பாருமையா பகவானே வார்த்தையோடு எப்பொழுதும் பகவானை சுற்றி சுற்றி வருவாள். ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக. கணவனே கண்கண்ட தெய்வம். அன்னைக்கு விசேஷம், அந்த வீட்டுக்காரருக்கு விசேஷம். என்ன என்ன பிறந்தநாள் விசேஷமா? வீட்டுக்காரருக்கு கவனிக்க, இல்ல நான் கல்யாண நாளா? வீட்டுக்காரருக்கு பிடிச்ச சாதம், வீட்டுக்காரருக்கு பிடிச்ச பதார்த்தம், அவருக்கு பிடிச்ச ஐட்டமா சமைச்சு வச்சு கவனிக்காம என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அந்த அம்மா ஏதோ கேட்க போறாங்க, அந்த ஐயாட்ட ஏதோ கேட்க போறாங்க, அதை அவர் செஞ்சு கொடுக்கணும்னு அர்த்தம். ஆமையா, அதே மாதிரி இங்க என்ன நடக்கு? என்னைக்கு முன்னால திருநாள அம்மா 3 தடவை ஐயா அப்படியே பவியமா சுத்தி வாரா. ஒரு நாளும் இல்லாத திருநாளால இருக்கு. ஏன் சுற்றி சுற்றி வாரா பார்வதி? பார்த்தாரு, என்னடா இது, என்னைக்கு திருநாள இப்படி நம்மள சுத்தி சுத்தி வாராள. அதான கால விழுந்து விழுந்து கும்பிடுறா. அதான என்னாச்சுன்னு தெரியலையே. ஆதிபராசக்தி சுவாமியை சுற்றி வலம் வருகின்றாள். சரி, என்ன கேட்டான் தெரியுமா? உலகை இழந்து பார்க்க வேணும் மயவள்ளோ எண்ணம் கொண்டாள். உலகை இழந்து பார்க்க வேணும் மயவள்ளோ எண்ணம் கொண்டாள். மயவள்ளோ எண்ணம் கொண்டாள். சிவபெருமானை தான் உலகில் ஆதிபராசக்தி அவள் அன்பான தாயார். 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 அன்பான தாயார். அகிலத்தின் நிலையறிய நிலையறிய அவதரிக்க எண்ணம் கொண்டாள் பார்வை. இந்த உலகத்தை அழகு பார்க்க ஆவல் கொண்டேன் சுவாமி.
எனக்கு தாங்கள் தான் உத்தரவை தர வேண்டும் என்று கேட்டாள். அடியமண்ணே பார்வதி, சுவாமி என்னைக்கெல்லாம் இருந்தாலும் இப்படி சுத்தி சுத்தி வந்து உலகம் அளந்து பார்க்க போறேன்னு கேட்கிறிய பார்வதி. சுவாமி, தங்களுக்கும் இறப்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது, ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஆதியும் அந்தமும் எல்லாம் அருட்பெரும் ஜோதி. ஆமா, எனக்கு அவதாரம் செய்யும் காலம் நெருங்கிவிட்டது. ஓஹோ, உன் பிள்ளைகளை பார்க்க போனோம். ஆமா, அங்க போய் பூஜையை வாங்கிட்டு உன் பிள்ளைய கூட இருக்கணும்னு நினைச்சிட்டேன். ஆமாம் சுவாமி. அதானே, அதுவும் என்னைக்கு முன்னாடி இன்னைக்கு ஏமா அதை பார்த்து கேட்க. சுவாமி, எனக்கு தாங்கள் உத்தரவை தாருங்கள் என்று பார்வதியால் கேட்கும் போது என்ன சொல்லுகின்றார் தெரியுமா பகவான்? என்னமா? வாடி பெண்ணே பார்வதியே, சக்தி உனக்கு வழி கிடைக்கும் இறை நேரம் நினைப்பதெல்லாம் சத்தியலோகமானதிலே சத்தியமாமுனிவன் கடுமையாக வேள்வி வளர்க்கிறார். அப்படியா சுவாமி? ஆமா, அந்த வேள்வி வளர்த்துக் கொண்டிருக்கின்ற அக்கினியின் அருகிலே சென்றாயானால் அற்புதங்கள் நிகழும், அதிசயங்கள் நடக்கும். அங்கே போ தேவி உத்தரவை கொடுத்தார். சரி, என் தாயா அதிபரா சக்தியாகப்பட்டவள் அந்த கைலி மலை தான் கடந்து பார்வதியால் பராசக்தி ஆதிசக்தி எப்படி புறப்பட்டு வருகின்றார்? ஈஸ்வரியா பார்வதியால் ஏகி வருவாள் தபசரியே, ஈஸ்வரியா பார்வதியால் ஏகி வருவாள் தபசரியே, பதமுடனே துரியும் ஈஸ்வரியோ வானுடனே அமர்ந்தாளே பார்வதியாள். கோட்டு நல்ல பெருநிலையாக ஓடோடி வந்தாள். ஆஹா, அந்த அக்கினியை நோண்டுவதை சுற்றி வலம் வருகின்றாள். என்ன வேலை விளக்கார் தெரியுமா? நல்லபடியா எல்லா காரியமும் நடக்கணும், நன்மைக்காக. ஆமா, பொதுவா சில முனிவர்கள் எதுக்காக யாகம் வளர்ப்பாங்க? எதுக்காக? அவங்களுக்கு சக்தியை பெருக்கிறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது உருவாக்குறதுக்கு. சரி, அப்படின்னு அக்னி வளர்ப்பாங்க. ஆமா, அந்த சக்திமாமுனிவன் எதுக்காக வளர்க்கான்? எதற்காக சக்திமாமுனிவன் யாகத்தை வளர்க்கின்றார்? உலகத்துல உள்ள எல்லா மக்களும் நல்லபடியா இருக்கணும், அதுக்கு சக்திகளை பரவி செய்யணும். சரி, அப்படின்னு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வேலையை வளர்ந்துகிட்டு இருக்கான். அப்படியா? அம்மா வந்தா பக்கத்துல வந்து பார்த்தா, சரி, அடாடாடாடா இப்படிப்பட்ட அக்னியா இருக்கக்கூடிய வேலையை நம்ம கண்டது இல்லையே, ஜோதி இப்படிப்பட்ட அக்னி ஜோதியை நம்ம கண்டது இல்லையே அப்படின்னு அந்த திவ்ய தூரத்தை உணர்ந்து என்ன செய்யறா? அப்படியே அந்த வேலையை சுத்தி வாரா 3 தடவை. சரி, பொதுவா அக்னின்னு ஒண்ணு வளர்த்தோம்னா 3 தடவை சுத்தி வந்து அக்னி பகவான கும்பிடுறதான் வழக்கம். அதனாலதான் கல்யாணம் ஆகும் போது கல்யாணம் அக்னி சாட்சியா வச்சு அக்னியை 3 தடவை வள வந்து அவரை கும்பிடுறது. அந்த அக்னி வாயிலா தான் தெய்வத்துக்கு எந்த பொருளும் கொடுக்க முடியும். ஆமா, இந்த கிருஷ்ணவரியா தந்தா அப்படி அப்படின்னு எந்த ஒரு பொருளையும் அவளுக்கு கொடுக்க முடியாது. அவளுக்கு கொடுக்கணும்னா ஒரு அக்னி வளர்த்து அவளை வர வச்சு அந்த அக்னியில தான் அவளுக்கு தேவையானதை கொடுக்கணும். ஆமா, அப்படி இந்த சக்திமாமுனிவன் பெரிய வேலி வளர்ந்துட்டு இருக்கான். பார்வதி அம்மா 3 தடவை சுத்தி வந்தாங்க. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படியே ஆகாய மார்க்கமாக ஏறிட்டு பார்த்தாள். சரி, வெண்புகையாகப்பட்டது அப்படியே ஆகாயத்திலே பரவி நிற்கிறது. அப்படியே ஏறிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கின்றதாம்? இப்படி ஆகாய மார்க்கத்திலே ஆவணியால் எது செய்தார்?
புகையும் எழுப்பி கண்டாளி பரபக்தி ஆட்டாளி பரபக்தி பாவினையாய் இது செய்தாள் வானுயர்ந்த மேல்வியில் வெண்புகையாகப்பட்டது. ஆஹா, அப்படியே மேகம் வெண்புகை. அது அக்கினி வளர்க்கும் போது நல்ல வெண்புகை, கரும்புகை அல்ல, வெண்புகை. வெண்புகை அப்படி ஆகாய மார்க்கமாக பரவி நிற்கும் போது இந்த அக்கினியை சுற்றி வராளோ இல்லையோ, அம்பாள் அக்கினியை 3 முறை சுற்றி வருகிறார். அப்படி சுற்றி வரும்போது அந்த அக்கினியினுடைய வேட்கை அம்மையினுடைய மேனியிலே வருகிறது. அந்த வேட்கையினாலே அம்மனுடைய மேனியெல்லாம் முத்து முத்தான நேர்வை துளிகள் கோர்த்து நிற்கிறது. சரி, அக்கினியாலே ஆதிபராசக்தி அப்படி சுற்றி சுற்றி வலம் வந்து நிற்கும் போது என் தாய் என்ன செய்கிறாள் தெரியுமா? அப்படியே மெருவி வியர்வை துளிகளை வழித்தெடுத்து ஓமாக்கினியில் போட்டாளே. ரோமம் பழுத்துக் கொண்டிருக்கின்ற ஓமாக்கினிகள் போடும்போது என்ன அதிசயம் தெரியுமா? என்ன அதிசயம்? முகத்தை போட்ட நேர்வை தன்னை உடனே பிறந்தாடி தாய் அக்கினி